Hello students, welcome to our channel Hiba Max. 9th முடிச்சிட்டு 10th class படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் என்னோட பெஸ்ட் விஷஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் நெக்ஸ்ட் அகாடமிக் இயர். 10th ஸ்டாண்டர்ட் நீங்கள் சூப்பராக படித்து முடிக்கணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். 10th மேக்ஸோட எல்லா சிலபஸும் நம்மளோட சேனலில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை செலக்ட் பண்ணுங்கள். 10th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு நம்ம சேனல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் நிறைய கொஷின் பேப்பர்ஸ் சம்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ கண்டிப்பாக சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸுக்கு நான் ஆன்லைன் டியூஷன் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியும்னா ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் என்ன நான் சென்ட் பண்ணுறேன், சரிங்களா? 10th ஸ்டாண்டர்ட் வந்த உடனே நம்ம ஃபஸ்ட்டு நிறைய விஷயங்கள் சர்ச் பண்ணுவோம் இல்லையா? எந்த கைடு வாங்கலாம், எப்படி ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம், எந்த டியூஷன் போகலாம், ஸ்டடி மெட்டீரியல் வாங்கணுமா, இப்படி நமக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். இந்த வீடியோவில் இந்த கைடு இங்கிலீஷ் சப்ஜெக்ட்டுக்கு வாங்கலாம்னு சொல்கிறேன். ஏன் ஸ்பெஷலாக இங்கிலீஷ்க்கு மட்டும் அப்படின்னா, நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க சேனலோட கமெண்ட்டில் இதை கேட்டிருந்தாங்க. 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்க்கு எந்த கைடு வாங்கலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பற்றி உங்கள் கூடயும் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். இங்கிலீஷ்க்கு எதுக்கு கைடு வாங்கணும், கைடு வாங்கணுமா வேணாமா, இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ்க்கு ஏன் கைடு வாங்கி காசு வேஸ்ட் பண்ணணும், கிளாஸ் ஒர்க்கில் எல்லாமே சொல்லி தராங்களே அப்படின்னு நினைப்பாங்க. ஃபஸ்ட்டு கைடு வாங்குறது அவசியமா அப்படின்னா, இங்கிலீஷ் கிராமருக்காக நம்ம கைடு யூஸ் பண்ணலாம், சரிங்களா? கிராமருக்காக தான் மெயினாக கைடை யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கிலீஷ்க்கு கைடு வாங்குறது கிராமருக்காக தான். மோஸ்ட்லி நமக்கு வந்து ஷார்ட் ஆன்சர்ஸோ டீட்டெயில் ஆன்சர்ஸோ ஸ்கூல்லே நோட்ஸ் கொடுத்துருவாங்க, அதிலே நம்ம படிச்சிடலாம். அப்போது நமக்கு என்ன ரொம்ப முக்கியமாக தேவைப்படும்னா கிராமரில் எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் நிறைய நம்ம பார்க்கும்போது தான் சென்டம் எய்ம் பண்ணுறவங்களுக்கு அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இங்கிலீஷ்க்கு நம்ம கைடு வாங்கலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷார்ட் ஆன்சர்ஸ் பெருசாக இருந்தால் படிக்க பிடிக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கைடில் வந்து சின்னதாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மட்டும் எழுதினாலே நமக்கு மார்க் கிடைக்கும். ஸோ அதனாலையும் கைடு வாங்கலாம். அண்டு ஒரு சில பிள்ளைங்க வந்து கிளாஸ் ஒர்க்கே எழுத மாட்டாங்க, இன்கம்ப்ளீட்டாக வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கும் நம்ம வந்து 10th ஸ்டாண்டர்டில் இங்கிலீஷ்க்கு கைடு வாங்கலாம், சரிங்களா? இப்போது எந்த கைடு வாங்கலான்னு பார்க்கலாம். இப்போ என்னோடய ஏரியாவில் வந்து பசங்க டியூஷனில் படிக்கும்போது நான் கவனித்தது சுராஸ் கைடு அண்ட் வே டு சக்ஸஸ். இந்த 2 கைடும் பசங்க யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். அதுலேயும் முக்கியமாக அது கூடவே ஒர்க் புக் வந்து கொடுத்துருப்பாங்க. கிராமருக்கு கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஒரு சில இதில் ஆன்சர்ஸோடு கொடுத்துருப்பாங்க, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒர்க் புக்கு, எக்ஸ்ட்ரா கொஷின் பேப்பர்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் இருக்கிற கைடாக பார்த்து வாங்குறது எப்போவுமே பெஸ்ட்டு. இப்போது நான் வந்து இந்த கைடு தான் வாங்குங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இது எல்லாமே வந்து ஆக்சுவலாக ஒரே மாதிரி தான் இருக்கும், சரிங்களா? ஒரு கைடை விட இன்னொரு கைடு பெஸ்ட்டு கிடையாது. இந்த கைடை படித்தா நீங்கள் சென்டம் எடுப்பீங்க, அப்படி கிடையாது. என்னதான் நீங்கள் எவ்வளோ காசு கொடுத்து பெஸ்ட்டு கைடு வாங்கினாலும் நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணுறோன்னு இருக்குது. நான் கைடு வாங்கிட்டேன் அதனால நான் மார்க் எடுத்துருவேன்னா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் கைடு ஆர் ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே வாங்கி எப்படி யூஸ் பண்ணுறீங்க அதை பொறுத்து தான் உங்களோட ரிசல்ட் வந்து இருக்கும், சரிங்களா? ஸோ ரிசல்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருக்கணும் அப்படின்னா அந்த கைட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும். ஒரு எக்ஸாமுக்கும் எடுத்து ரிவைஸ் பண்ணாலே போதும். ஸோ கவனமாக உங்களுக்கு இருக்கிற ஸ்டடி மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் கைஸ். உங்களுக்கு வேறு டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். முக்கியமாக பேரண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்டில் ஏதாவது பசங்களுக்கு வந்து இது செய்யலாம் வேண்டாம் அப்படின்னு ஏதாவது டவுட் இருந்தால், 10th ஸ்டாண்டர்ட் பசங்க படிக்கிறாங்க அப்படின்னா அவங்கள பற்றின விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக என்கிட்ட கமெண்ட்டில் கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் உங்களோட பசங்க என்கிட்ட மேக்ஸ் ஆன்லைன் டியூஷன் படிக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ப்ரொசீஜர் என்னன்றதை சொல்கிறேன். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.